சிந்திப்போமே. 1847 மதியது உண்பால் உதித்தது எவ்வாறு? ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் விளக்குகிறார். தில்லை கூத்தனே, நீ காத்தது எவ்வாறோ அவ்வாறே காக்கப்பெற்று விளங்கியது என் உயிர். உந்தன் ஞான சார்பு இன்றி இவன் இப்படியே போகங்களை அனுபவித்து வருவானாக என்று நீ விதித்தது எவ்வாறோ அவ்வாறே விளங்கியது என் உயிர். அந்த போகங்களையே விரும்பி விரும்பி அவைகளெல்லாம் புதுமையானவர்கள் என கருதி கருதி மதிக்கும்படி எவ்வாறு நீ செய்தாயோ அவ்வாறே என் உயிர் மதித்து வந்தது. ஆனால் இந்நாளில் என் அறிவு உன்னிடத்து சார்புற்று தழைத்து வருகிறதே, அது எவ்வாறு? தில்லை கூத்தனே, அது எவ்வாறு? கூறி அருள்வாயாக. இப்படியாக வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் ஈசன் என்று விளக்குகிறார் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர். பாடலை காணலாமே. திதித்தது எவ்வாறது அவ்வாறது என் ஆவி, உன் தேசது இன்றாய் விதித்தது எவ்வாறது அவ்வாறு விரும்பி விருந்து மையல் மதித்தது எவ்வாறது அவ்வாறு அது ஆகும். மதியது உன்பால் உதித்தது எவ்வாறு சொல். தில்லையுள் ஆடிய உத்தமனே, மதியது உன்பால் உதித்தது எவ்வாறு சொல் 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 என்று ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் தாம் அருளி செய்த அதிசய மாலை எனும் அற்புத நூலின் 9வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். உலகம் நீங்குவோம், இறை விரும்புவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.